லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்கள் பணியில் அர்ப்பணிப்போடு காவல்துறை செயல்பட வேண்டும் என்றும் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை காக்க காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்போம். பிரகாஷ், வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவரின் இந்த எக்ஸ் தள பதிவு குறித்த விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரகாஷ், முதலமைச்சர் ஸ்டாலினிடம் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வலியுறுத்தி இனி என்ன பயனும் இல்லை, மக்களே நமக்கு நாமே பாதுகாப்பு என்று முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவுல கடந்த 24 மணி நேரத்திற்குள் வந்த செய்திகள் என்று தலைப்பிட்டு, செங்கல்பட்டில் பள்ளி மாணவர்கள் கடத்தல், புதுக்கோட்டையில் மர்ம நபர்களால் இளைஞர் வெட்டி படுகொலை, தஞ்சாவூர் மங்களாபுரம் பகுதியில் 21 வயது இளைஞர் வெட்டி படுகொலை, தேனியில் குண்டர் சட்டத்தில் சிறை சென்று வந்தவரை கொடிய ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் கொல்ல முயற்சி என்று அந்த நேற்று நடந்த அந்த செய்திகளை பட்டியலிட்டதோடு, இனி திமுக அரசின் முதலமைச்சர் திரு ஸ்டாலினிடம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வலியுறுத்தி எந்த பயனும் இல்லை என்று தெரிவித்ததோடு, மக்கள் பணியில்தான் நீங்களும் உள்ளீர்கள் என்ற அர்ப்பணிப்போடு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை காக்க காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொள்வதாக அவர் பதிவிட்டிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று உறுதியாகிவிட்டதாகவும், மக்களே நமக்கு நாமே பாதுகாப்பு என்று அவர் அந்த பதிவில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.